வடசென்னையில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போது ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பாக விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை விவரிங்க ரமேஷ். வணக்கம். வடசென்னை மக்களவை தொகுதியில நேற்றைய தினம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. இந்த வாக்குவாதம் தொடர்பாக நடந்தது என்ன என்று விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் IAS உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நடந்தது என்ன என்று பார்க்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சி சார்புமே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில தான் நேற்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய 3 மக்களவை தொகுதியில ஒரு மக்களவை தொகுதியான வடசென்னை மக்களவை தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் நேற்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆனா திமுக அதிமுக இடையே யார் முதல்ல வேட்புமனுவை தாக்கல் செய்யறது அப்படிங்கறதுல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்தது. இந்த வாக்குவாதம் தொடர்பாக திமுக தரப்புல அமைச்சர் சேகர் பாபுவும் அதே போல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருவருமே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த வாக்குவாதம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலரிடம் நடந்தது என்ன என்று மாவட்ட தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் IAS விளக்கம் கேட்டிருக்கிறார். குறிப்பாக 5 நபர்களுக்கு மேல் உள்ளே வந்தார்களா, அங்க நடந்தது என்ன, தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் ஏதாவது அங்க நடந்ததா என்பது குறித்தும், அல்லது அரசியல் கட்சியின் குழப்பமா, தேர்தல் அதிகாரியின் கவனக்குறைவா, இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியிடம் ராதாகிருஷ்ணன் IAS விளக்கம் கேட்டிருக்கிறார். இந்த விளக்கம் அறிக்கை கிடைத்ததற்கு பிறகு இது தொடர்பான அடுத்த கட்ட தகவலை பகிர்ந்து கொள்வதாகவும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.